இப்ப இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் நேரடியாக உதவி செய்றேன். அம்மா உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு நான் அரசு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட சாட்சிகளே கலைக்கிற மாதிரியான ஒரு அம்சம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த வழக்கு தத்துவம் என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான குழு கண்காணிச்சுட்டு இருக்க ஒரு சிபிஐ வழக்குல இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சா அது சாட்சிகளை கலைக்கிற மாதிரி கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இதற்கு ரத்து செய்யணும் அப்படிங்கிற கொன்று குவித்த காவல்துறை, திமுக அரசாங்கத்தில் கொன்று குவித்த காவல்துறைனா இது இப்போ 2 மாசம் ஆச்சு உங்களுடைய ஆட்சி வந்து. எங்கள்கிட்ட இல்லாத ரெக்கார்டிங்ஸ், எங்கள்கிட்ட இல்லாத வீடியோஸ் கண்டிப்பா உங்கள்கிட்ட ஏதோ இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த வண்டிக்குள்ள இருக்கிற கேமராஸ் மூலியமா கைப்பற்றப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் ஒன்று சிபிஐ வசம் இருக்கிறது, இன்னொரு உங்கள் வசம் இருக்கிறது. நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, சார் பாருங்க திமுக துண்டு போட்டு ஒருத்தர், திமுக நிர்வாகி ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டு ஒரு போட்டோ எடுத்து நாங்க போட்டிருக்கோம். இன்னொன்னு, இந்த மாதிரியான சதி கோட்பாடுகளை ஆதவ அர்ஜுனாவோ, புஷியானந்தோ, நிர்மல்குமாரோ இல்ல விஜய் அவர்களோ சிபிஐ போயிட்டு இதெல்லாம் சொல்றாங்களா? சார் பயங்கரமான சதி நடந்துருச்சு, திமுக வேட சதி பண்ணி இவங்க கொண்டுட்டாங்க, ஏமேளத்துக்கு பழியப்படணுங்கிறக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி எதுவும் சொல்றாங்களா? அது சொல்லணும். அட்லீஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பார். ஆமா, என்னுடைய தவறு கொஞ்சம் இருக்கிறது, நான் நேரத்துக்கு வந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நேரத்துக்கு வந்திருக்கணும், இல்ல நான் மேல பார்க்கும்போது எனக்கு சில காட்சிகள் தெரிஞ்சது, ஒரு பதட்டமான சூழ்நிலை தெரிஞ்சது. இந்த பதட்டமான சூழ்நிலை உணர்ந்தாவது அந்த கூட்டத்தை அவரே சொல்ற மாதிரி காவல்துறை சொல்லாட்டி கூட நீ கலைஞ்சு போங்கப்பா, போதும், நான் கூட்டத்துல பேச விரும்பல, தொடர்ச்சியா பாட்டு பாட விரும்பல, நான் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டி, குற்ற உணர்ச்சிங்கிற வார்த்தை கூட சின்ன அக்கௌண்டபிலிட்டி கூட தயவு செய்து விஜய் எடுக்கணும். அதை எடுக்காமல் தவிர்த்து கொண்டே இருக்கின்றார். நீங்க பேசாம இருப்பீங்க, வேற ஒருத்தர் என்னைக்காவது பேசுவார், ஆதவ அர்ஜுனா சம்பந்தம் பேசுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப முதல்வர் விஜய் அவர்களுக்கு இது கவனத்துக்கு போகிறதா? விஜய் அவர்களுடைய பார்வை என்ன? அவருக்கு இதெல்லாம் ஒரு கருத்து இருக்கா இல்லையா? சார் வணக்கம் சார். சார், கரூர் கூட்ட நெரிசலில் இருந்த பலியானவர்களுக்கு 31 பேருக்கு அரசு வேலை அப்படின்ட்டு முதல்வர் சொல்லியிருந்தாரு. அதுக்கான ஆணை கொடுத்திருந்தாரு. இப்போ அது ரத்து அப்படின்ட்டு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நிச்சயமா அந்த சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த வழக்கு தொடுத்தவர்கள், நீங்க மதுரையை சேர்ந்தவர்கள், அப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் 3 பேர் வழக்கு தொடுத்திருக்காங்க. அவங்க பொதுநல வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கின் தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு என்பது சிபிஐ வசம் இருக்கு. சிபிஐ ஏற்கனவே தங்கள் விசாரணையை ஆரம்பிச்சு ரொம்ப காலமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட பார்வையில தான் அந்த ஒட்டுமொத்த வழக்கும் நடக்குது. சோ அப்பப்ப இன்ட்ரிமான சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றத முதல்ல நம்ம செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நடக்குதுங்கிறது தெரியல. பட் இப்படிதான் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல இந்த வழக்கோட முக்கியமான சாட்சிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு 41 பேரை உயிர்களை இழந்த அந்த குடும்பங்கள் தான். இந்த சிபிஐ அந்த வசம் இந்த வழக்கு போன உடனேயே அவங்க முதல்ல செய்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு போனாங்க. அங்க இருக்கிற கடைகள்ல விசாரணை மேற்கொண்டாங்க. அதற்கு பிறகு அந்த குடும்பங்களுக்கு போனாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கு உள்ளேயும் போயிட்டு யாரை இழந்தீங்க, எப்படி இழந்தீங்க, அந்த நிகழ்வுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க, எத்தனை மணிக்கு விஜய் வந்தார் போன்ற முக்கியமான கேள்விகளை சாட்சியங்களா தொகுத்திருக்காங்க. அப்ப நாளைக்கு கோர்ட்ல வரும் பொழுது யார் சாட்சியங்களாக இருக்க போறாங்களோ இந்த குடும்பங்கள் தான். இப்ப இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் நேரடியாக உதவி செய்றேன். அம்மா உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு நான் அரசு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட சாட்சிகளே கலைக்கிற மாதிரியான ஒரு அம்சம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த வழக்கு தத்துவம் என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான குழு கண்காணிச்சுட்டு இருக்க ஒரு சிபிஐ வழக்குல இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சா அது சாட்சிகளை கலைக்கிற மாதிரி கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இதற்கு ரத்து செய்யணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி வேலை கொடுத்தே தப்புன்னு சொல்லிட்டு நீங்க ஆர்கியூ பண்றீங்க, அது எப்படி முறையாகும்? பாதிக்கப்பட்ட தரப்பு அவங்களுக்கு ஏன் வேலை கொடுக்க கூடாது? அந்த வழக்குல அவங்க தொடுக்கப்பட்ட விதமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் தான். வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு வேலை கொடுத்துங்க அவங்க சொல்றாங்க. வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு நீங்க வேலை கொடுங்க, கொடுக்காம இருங்க, அது உங்களுடைய விருப்பம், அரசுடைய விருப்பம். ஆனால் வழக்கு முடியும் வரை அதை செய்யாதீர்கள் அப்படிங்கிறதா. அதனால இது ரொம்ப சரியான வழக்கு தான். நீங்க மதுரை உயர்நீதிமன்றம் பிரான்ச் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கின்றது, ரொம்ப நியாயமான வழக்கு அப்படிங்கிறதா. இப்ப நீதியரசர்கள் கேட்கின்ற கேள்வி என்பது, ஒரு அரசு வேலைக்குன்னு நம்ம என்ன எலிஜிபிலிட்டி வச்சிருக்கோம்? ஒரு போட்டித் தேர்வுகள் நடத்துறோம். இல்ல நீங்க கருணை அடிப்படையில கொடுக்குறேன்னா, என்னுடைய அப்பா தவறிட்டாரு, அவருடைய வேலையை நான் வாங்குறேன், என்னோட அம்மா தவறிட்டாங்க, அவருடைய வேலையை வாங்குறதா கருணை அடிப்படைங்கிறது. இது கருணை அடிப்படையில வருது அப்படின்னு நீங்க அந்த பட்சத்துக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு நேத்து பார்த்தோம், சிவகாசியில ஒரு வெடி விபத்து ஏற்படுது, ஒரு 4 பேர் 5 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப அவர்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுப்போமா? எத்தனை விபத்துகள் நடக்குது? விபத்துகள்ல தினம் சொல்லப்போனா தமிழ்நாடு நம்பர் 1 தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்காங்க. விபத்துகள்ல உயிரிழப்பவர்களுக்கு நம்ம உடனடியாக அரசு வேலை கொடுப்போமா? இல்ல. தீ விபத்து, நீங்க திடீர்னு ஒரு கட்டணம் இடிஞ்சு விழுகுது, அதுல சில பேர் சிக்கிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்படி
நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிவாரணம் அப்படிங்கிற பெயர்ல நம்ம உதவி செய்யறது, பணம் கொடுக்கறதுங்கிற சரி. அரசு வேலை கொடுப்போமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க. உயர்நீதிமன்றம் போயிட்டு இது வந்து இந்த அரசாணை ரத்து பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுல இப்ப இந்த வழக்கு தொடுத்தவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சாட்சிகளை கலைக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வழக்குல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக இந்த ஒவ்வொருத்தருக்குமே நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கூட காட்சிகள் பார்த்தோம். திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது அவங்க வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடந்துச்சு, ஐஎஸ் அமுதா தலைமையில டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் இருக்கும்போது எல்லாரும் காவல்துறை சேர்ந்தவர்கள், இபி துறை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விளக்கினாங்க. அதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் என்ன ஆச்சுங்கிறத விளக்கம் பார்த்தோம். இதை தாண்டி இதுல வந்து என்ன தவறு நடந்திருக்கும் வெளிப்படையா, ஏன்னா எல்லார் கையிலும் போன்ஸ் இருந்துச்சு, எல்லாரும் இந்த ரீல்ஸா வந்துருச்சு, எல்லாரும் ஷார்ட்ஸா வந்துருச்சு, எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து ஒரே ஒரு தரப்பு மட்டும்தான் இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டே இருக்காங்க. அதுவும் சிபிஐ சாட்சிக்குள்ள போய் சொல்றாங்களாங்கிறது தெரியல. வழக்காடு மன்றங்கள் இதை பேசுறாங்களாங்கிறது தெரியல. மக்கள் மத்தியில் அதை பரப்பிட்டே இருக்காங்க. மிக குறிப்பாக ஆதவர்ஜுனா சொல்லும் பொழுது 41 பேரை கொன்று குவித்த காவல்துறைன்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப அதிர்ச்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. கொன்று குவித்த காவல்துறை நீங்க சொன்னீங்கன்னா, இந்த காவல்துறை காப்பாற்றியதை பார்த்தோம். எந்த ஒரு நபரையும் அடிக்கிறது கூட நீங்க பார்த்தோம். ரொம்ப கூட்டமா இருக்கு, சிலர் காவல்துறை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அடிப்பாங்க, துரத்துவாங்க. அது கூட பண்ணாத ஒரு காவல்துறையாகத்தான் இருந்தார்கள். நீங்க காவல்துறை தங்களோட கடமையை முழுசா செய்யலங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க, அந்த மாதிரி நீங்க விமர்சனம் வைங்க, குற்றச்சாட்டு வைங்க, அது வேற. ஆனா கொன்று குவித்த காவல்துறை, திமுக அரசாங்கத்தில் கொன்று குவித்த காவல்துறைனா இது இப்போ 2 மாசம் ஆச்சு உங்களுடைய ஆட்சி வந்து. எங்கள்கிட்ட இல்லாத ரெக்கார்டிங்ஸ், எங்கள்கிட்ட இல்லாத வீடியோஸ் கண்டிப்பா உங்கள்கிட்ட ஏதோ இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த வண்டிக்குள்ள இருக்கிற கேமராஸ் மூலியமா கைப்பற்றப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் ஒன்று சிபிஐ வசம் இருக்கிறது, இன்னொரு உங்கள் வசம் இருக்கிறது. நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, சார் பாருங்க திமுக துண்டு போட்டு ஒருத்தர், திமுக நிர்வாகி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு ஒரு போட்டோ எடுத்து நாங்க போட்டிருக்கோம். இவர் வந்து இந்த இடத்துல மக்களை டிஸ்டர்ப் பண்ணாரு. இவர் வந்து அவங்க மதியழகன் மனைவி சொன்ன மாதிரி அவர் தான் ஒரு பாட்டில் எடுத்து வீசினாரு, ஒரு பொடி எடுத்து தூவினாரு, அவர் அடிச்சாரு. இப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா சரி பரவாயில்ல, உண்மையிலேயே வந்து இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு, அவங்களே சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி சதி செஞ்சுட்டாரு அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரியான காட்சிகள் நம்ம இதற்கு பார்க்கவே இல்லை. இன்னொன்னு, இந்த மாதிரியான சதி கோட்பாடுகளை ஆதவர்ஜுனாவோ, புஷியானந்தோ, நிர்மல்குமாரோ இல்ல விஜய் அவர்களோ சிபிஐ போயிட்டு இதெல்லாம் சொல்றாங்களா? சார் இது மாதிரி பயங்கரமான சதி நடந்துச்சு, திமுக வேற சதி பண்ணி இவங்க எல்லாம் கொண்டுட்டாங்க, ஏமேளத்துக்கு பழியப்படணுங்கிறக்காக ரொம்ப திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி எதுவும் சொல்லி சொல்றாங்களா? அது சொல்லல. ரொம்ப முக்கியமானது, இது வந்து முதல் கோணல் முற்றம் கோணல்ங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு முதல்வர் விஜய் பதில் சொல்ல மறுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாத்திலையும் வீர ஆவேசமா பேசுற ஒரே கேள்விக்கான பதில், நான் ஏன் 8:50 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்தேன், நான் ஏன் அந்த நேரத்தில் நாமக்கல்லில் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, அவர் சொல்றாரு மக்களுக்காகத்தான் சொல்லி சொல்றாரு, மக்களை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையிலேயே அந்த மக்கள் மேல ஒரே ஒரு சின்ன பர்சன்டேஜ் எனக்கு அன்பு இருக்கு, உண்மையான அன்பு, சும்மா போலி அன்பெல்லாம் இல்ல, வீரவசனம் பேசுற அன்பு இல்ல, அந்த அன்பு இருந்தா விஜய் அவர்கள்ட்ட நம்ம எல்லாரும் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, 8:50க்கு எதற்காக நீங்க ஏர்போர்ட்ல நின்னீங்க? முதல் நாள் என்ன ஆச்சு? முதல் நாள் தூக்கிட்டீங்களா? ஏதோ ஒன்று வெளிப்படையா சொல்லுங்க. ஆமா, அந்த ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டி எடுங்க. நீங்க வந்து இந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போனவர்கள் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு கூட உங்களை மாதிரி நானே சொல்றேன். சரி ஓகே பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா நான் ஏன் காலதாமதமா வந்தேன் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி கூட பதில் சொல்லுங்க. இரண்டாவது, கரூர்ல பிளானே இல்லாத போது கரூருக்கு ஏன் பிளானை மாத்துறீங்க? உங்களுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி எதுக்காக மாத்த வச்சார்? முப்பெரும் விழாவுக்கு எதிர்த்து நம்ம ஒரு விழா பண்ணணுங்கிறக்கா பண்ணாரா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் மேல யாருமே பழி போடலன்னு சொல்லி சொல்லலாம். அதனால இந்த வழக்கு உண்மையிலே விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நீதி வெள்ளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நான் வந்து அவர் மேல குற்ற நடவடிக்கை பாயும், அவர் தண்டனை அனுபவிப்பார், அவருமே கூட ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்படுவார், அதெல்லாம் சொல்லல. அட்லீஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி விஜய் எடுத்துப்பார். ஆமா, என்னுடைய தவறு கொஞ்சம் இருக்கிறது, நான் நேரத்துக்கு வந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நேரத்துக்கு வந்திருக்கணும், இல்ல நான் வந்து மேல வந்து பார்க்கும்போது எனக்கு சில காட்சிகள் தெரிஞ்சது, ஒரு பதட்டமான சூழ்நிலை தெரிஞ்சது, இந்த பதட்டமான சூழ்நிலை உணர்ந்தாவது அந்த கூட்டத்தை அவரே சொல்ற மாதிரி காவல்துறை சொல்லாட்டி கூட நீ கலைஞ்சு போங்கப்பா, போதும், நான் கூட்டத்துல பேச விரும்பல, தொடர்ச்சியா பாட்டு பாட விரும்பல, நான் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டி, குற்ற உணர்ச்சிங்கிற வார்த்தை கூட சின்ன அக்கௌண்டபிலிட்டி கூட தயவு செய்து விஜய் எடுக்கணும். அதை எடுக்காமல் தவிர்த்து கொண்டே இருக்கின்றார். பார்க்கலாம் சிபிஐ உண்மையிலே நியாயமா விசாரிக்கிறாங்களா, நேர்மையா விசாரிக்கிறாங்களா, அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பார்க்கும் பொழுது அவரோட பார்வையில் சரியாக இருக்கின்றதா என்பதை பார்த்து இதற்கு ஒரு முடிவு தெரியட்டும். முடிவு தெரியும் வரை இவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒன்றுதான். பார்ப்பவர்கள் நீங்க ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி கஷ்டப்படுறோம்னு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க போட்டித் தேர்வுகள் நடத்தி போட்டித் தேர்வுகளை பார்ட்டிசிபேட் பண்ணி வேலை கிடைக்காம இன்னும் சுத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. டிஎன்பிசிக்கு லட்சமா போய் எழுதுறாங்க, குரூப் 4, குரூப் 2, குரூப் அவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாத்தையும் மட்டுப்படுத்துற மாதிரி ஒரு பக்கம் நீங்க வந்து ஊழலே இல்லாதன்னு சொல்லி சொல்லுவீங்க, இது கிட்டத்தட்ட ஊழல் தான்.
நான் வந்து தகுதியானவர்களுக்கு வேலை கொடுக்காம தகுதியற்றவர்களுக்கு என்னுடைய கூட்டத்திற்கு வந்து இறந்து போனார்கள் என்ற ஒரே ஒரு கணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா இதுவும் ஒரு விதமான ஊழல் தான். ஓகே சார், இப்போ ஒரு கருத்துக்கள் வந்து போய்கிட்டே இருக்கு எப்போவுமே, என்னன்னா விஜய் சார் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நீங்களுமே வந்து முன் வச்சீங்க அப்படின்ட்டு பொன்ராஜ் அவர்களும் சொல்றாரு. இன்னுமே அது இருக்கா? சிஎம் ஆன பிறகும் இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. விஜய் அவர்கள் வந்துங்க என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்பயே நீங்க வீடியோஸ்லாம் நீங்க பாக்குறீங்க. முதல்வர் வந்து சில பேர் சந்திக்கிறார். அரசு அதிகாரிகள் கூட சந்திக்கிறார். முன்னாடி வந்து தலைமைச் செயலகத்துல இருக்கிறவங்க டிஸ்கஷன் போகுது. மினிஸ்டர்ஸோட டிஸ்கஷன் போகுது. அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அந்த இடங்களில் கூட முதல்வர் விஜய் அவர்களின் வாய் அசையவே இல்லை. அதான் பிரச்சனை. எல்லா இடத்துலயும் அவர் பயங்கரமா ரிசீவ் பண்றாரு. எவ்வளவு நாள் ரிசீவ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த மினிஸ்டர் மீட்டிங்லயும் அவர் பேசலங்கிறீங்களா? எந்த இடத்துல நீங்க நான் சொல்றேன்ல, நீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க பார்த்த காட்சிகள் எனக்கு பகிர்க நானும் பார்க்கிறேன். நீங்க தான் சொல்றேன் இல்லையா, எல்லா இடங்களையும் கோப்புகளை பாக்குறார், மக்களை பாக்குறார், ரிசீவ் பண்றார், லிசன் பண்றார். சில நேரங்களில் லிசன் பண்றாரா, அந்த இடத்துல வந்து மென்டலா பிரசன்ட் ஆயிருக்காரா இல்ல இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஏதோ சட்டமன்றத்திலே சொல்றாரு. அவரை குறித்து பேசும்போது கூட அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சிரிக்கிறார், கொஞ்ச நேரம் கழிச்சு அதை உணர்றார். அப்ப உண்மையிலேயே அதுல அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கறதே பெரிய கேள்வியாக இருக்கிறது. எல்லா இடத்துலயும் ரிசீவ் பண்ணே இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இப்ப நீங்க வந்து ஆயுதராவிடருடைய பசங்க இருக்கிற ஹாஸ்டலுக்கு போறார், அங்கேயும் ரிசீவ் தான் பண்றார். அங்க வந்து வன்னியரசு பேசுறார், மற்றவங்க பேசுறாங்க, எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. நீங்க வந்து கோயம்பேடுக்கு ஆய்வுக்கு போறார், அங்கேயும் கேட்கிறார், அங்கேயும் வந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு தவிர ஒரு இடத்தில் கூட அவர் பேசுவதே இல்லை. அப்படின்னா அது அது இதுதான் சிக்கல். அவருக்கு என்னன்னா, யாராவது புதுசா ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அதை நம்ம கேட்டு நம்ம திரும்ப பதில் சொல்றதுங்கிறது நமக்கு எல்லா இடங்களும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. நமக்கு தேவையற்ற ஒன்று. என்ன எக்ஸ்போஸ் ஆகுது நினைக்கிறீங்க? இப்போ குறைகள் சொல்றாங்க, கேட்டுக்கிறாரு, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இல்ல என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப காவிரி சிக்கல் இப்போ இருக்கு இல்லையா, காவிரி சிக்கலுக்காக ஒரு கூட்டம் போடுறாங்க. இந்த கூட்டத்துல விஜய் அவர்கள் என்ன முன்வைக்க போறாரு? இப்ப நீங்க பாருங்களேன், கர்நாடகாவுக்கு போலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அமைச்சரவைக்குள்ளே பெரிய குழப்பம் இருக்கிறது. விவசாயத்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, அவர் போவாரு, நாங்க ஆகஸ்ட் 1 கிளம்புறோம். அதற்கு பேர் ராஜ்மோகன் வந்து எதா இருந்தாலும் தலைமை சொல்லுவார். கிட்டத்தட்ட கட்சியில இப்படிதான் சொல்லுவாங்க, எதா இருந்தாலும் எங்க தலைவர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கட்சி தலைமை மாதிரி உருவாக்குறாங்க. அடுத்தாக விஜய் போவாரா மாட்டார், செங்கோட்டையன் அவர்களுக்கு அவரு ஒரு கருத்து இருக்கு. அவர் பெரிய குழப்பத்துல அப்ப விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சராக இந்த இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போயிட்டார், அதை நீங்க வெளிப்படையாக எங்கேயாவது சொன்னாதான் தெரியும். இல்லங்க அவர் வந்து அவரே சொல்லுவார், அவரே செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அது எங்க வெளிப்படுது அப்படின்னு நான் கேட்கின்றேன். நீங்க வந்து ஏதாவது இடத்துக்கு பொண்ணு இல்ல, எவ்வளவோ குற்றங்கள் தொடர்ச்சி நடந்து கொண்டே இருந்தது. சட்டமன்றத்திலும் அது குறித்து பேசல. நீங்க ஓகே அட்லீஸ்ட் ஒரு ட்வீட், நான் சொல்றது ரொம்ப இல்லைங்க, ஒரு இரங்கல், மக்கள் இறந்து போனதுக்கு நான் இரங்கல் தெரிவிக்கிறேன், அந்த இரங்கல் எங்களோட ஆட்சி வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு, அந்த நடவடிக்கை இந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ட்வீட் கூட போறாருன்னா அதை கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறார். நீங்க வந்து கம்யூனிகேஷன் சுத்தமா நீங்க ஒரு அரசியல் கட்சியாக இந்த கட்சியை கேட்டீங்கன்னா ஒரு ரகசிய கட்சிங்க, ரகசிய செயற்குழு கூட்டம், ரகசிய பொதுக்குழு கூட்டம். அதுக்கு தான் அப்படிதான் முதல் நடந்த கூட்டம் ரகசிய செயற்குழு கூட்டம், முதலாக நடந்த ரகசிய செயற்குழு கூட்டம். அப்புறம் பொதுக்குழு கூட்டமானே தெரியாது, ரகசிய பொதுக்குழு கூட்டம். ஆனா ஆட்சியும் ரகசியமா நீங்க நடத்த முடியாது. ஒரு முதலமைச்சர் என்ன செய்யறார், முதலமைச்சர் எதை செயல்படுத்துறார் அப்படிங்கிற எல்லாவற்றையும் நீங்க அவர் காப்பாத்துற மாதிரி முதல்வர் முடிவு பண்ணுவார். உண்மையிலே முதல்வர் தான் முடிவு பண்றாரா? இன்னொன்னு, நீங்க இந்த குற்றங்கள் குறித்து எல்லாம் பேசாமல், பாலியல் குற்றங்கள் குறித்து பேசாமல் நீங்க தவிர்க்கும் போது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப முதல்வர்களுக்கு இதெல்லாம் போய் சேரதா சேரலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது. நீங்க குற்றச்சாட்டு, ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டு வருது, அந்த குற்றச்சாட்டு விஜய் அவர்களுக்கு போகிறதா போகலையா, அது குறித்து அவருக்கு பார்வை இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இந்த விமர்சனம் வந்து கடந்த முதல்வர் மேல வந்துச்சு, அதே இங்கேயே வைக்கிறீங்களா? புரியல இந்த விமர்சனம். அதாவது அவருக்கு வந்து காதுக்கே போகாது, முன்னாள் முதல்வர் கிட்ட எந்த விஷயமே அவர் காதுக்கு போகாது அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்பவுமே அது வருது இல்ல அந்த விமர்சனம், அது ஏன் வைக்கிறீங்க? இல்ல அதை சொல்றேன் இல்லையா, நீங்க அதை அவர் எங்க வெளிப்படுத்துறா நான் கேட்கிறேன். என்னுடைய கவனத்திற்கு அது வந்திருக்கிறது அப்படின்ட்டு அட்லீஸ்ட் நீங்க ட்வீட்டா போட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்வர் கவனத்துல இருக்கு, அவர் அதை பார்க்கின்றார் அப்படின்ட்டு. எல்லாமே செயலா செய்வார் அப்படின்னா அதுதான் நம்மளால பார்க்க முடியல. இல்ல எல்லா இடத்திலும் செயலாக நடக்கின்றதா? இப்ப வந்து ஒரு பக்கம் ஊழல் குறித்து, ஒரு பக்கம் ஊழலே இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல முழங்குறாரு. இப்ப அங்கங்க சில இடங்கள்ல ஊழல் நடந்து போகும். அன்புடைய ராமதாஸ் என்ன ஒரு கருத்து வைக்கிறாரு, ஆரம்பத்துல ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியா இருந்தது, இப்போ பெரிய தொய்வு ஏற்பட்டுருச்சு. இப்ப அதற்கு என்ன பதில் சொல்ல போறார் முதலமைச்சர்? நீங்க வந்து இப்போ கர்நாடகா காவேரி இல்லைங்க, கர்நாடகா ரொம்ப தெளிவாக 40 டிஎம்சி தண்ணீர் திறக்க முடியாது, கொடுக்க முடியாது. என்ன பண்றோம் நம்ம அதே நாள் நான் வந்து படத்துக்கு படம் பத்தி குற்றம் சொல்ல, எல்லாரும் படத்துக்கு போற எல்லாரும் மனுஷங்க தான். ஆனா நீங்க அந்த நாள்ல நம்ம ஜனநாயகன் படம் பார்த்தோங்கிறது சிக்கல் இல்லை. ஆனா நம்ம ஏன் பேசலன்னா, பெங்களூர்ல நம்ம படம் ஓடணும், கர்நாடகால நம்ம பணம் ஓடணும், அதனால நம்ம பேசாம இருந்து ஒரு இதழ் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப மோசம் இல்ல. எனக்கு படம் தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லைன்னு ஒரு பார்வைக்கு போகுது இல்ல. விவசாயிகள் அழிஞ்சாலும் பரவாயில்ல, குறுவை சாகுபடி நடக்காட்டியும் பரவாயில்ல, அந்த பயிர் எவ்வளவு வீணா படலாம் பரவாயில்லன்னு ஒரு பார்வை வருதுல. அந்த இடத்துல நீங்க வெளிப்படுத்தல இல்ல, அது பொய் குற்றச்சாட்டு. நான் கர்நாடகாவோட பேசிட்டு இருக்கேன், அவங்க தரம் மறுக்கிறாங்க, அவங்க தரம் மறுக்கிறத நிச்சயமா நான் கேட்டு பெறுவேன், ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. நீங்க எந்த இடத்துலயும் வெளிப்படுத்தாம இருந்தீங்கன்னா நீங்க அப்படி எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் விவசாயிகள் பாதுகாவலன்,
நான் அடுத்த ஜென்மத்துல பிறந்த விவசாயியா பிறக்கணும். இன்னொரு பக்கம் விவசாயியை வீட்டு காவல்ல வைங்க, விவசாயிகளை அரெஸ்ட் பண்ணுங்க. இது எந்த விதமான நிலைப்பாடு? நான் வந்து நீட்டை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டோட என்ன ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்ட் தான் நாங்க நிக்கிறோம். ஆனா மாணவர்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். கடைசியாக எல்லாம் முடிந்த பிறகு கடைசியா வந்து நாங்க காட்சியில ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு போவோம். அதுதானே நீங்க வேலை பண்றீங்க. இப்போ நீங்க ராஜ்மோகன் அவர்கள் போகும் பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க? மெரினா மெரினா மெரினான்னு கத்துனாங்க. நீங்க இதே விஜய் அவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தும் போது கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்து இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். தங்கை அனிதா வீட்டிற்கு போனார். நீங்க வந்து நீட்டால் தற்கொலை செய்து கொண்ட முதலாக இறந்து போனா அனிதா தங்கை வீட்டிற்கு போனார். சரி, அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா கேள்வி எழுதுல. அந்த உணர்வோட இருந்திருந்தா இந்த மாணவர் போராட்டம் குறித்து நீங்க பேசிக்கொள்ள. மாணவர் போராட்டம் வென்று விட்டது, மகிழ்ச்சி. ஆனா நம்மளுடைய போராட்டம் என்பது நீட் ஒழியும் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். அதற்கான சட்ட போராட்டத்தை முன்னாடி நான் பண்ண முடியல. நான் வந்து ஒரு கட்சியா இருந்தேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன். என்னால் முடிந்த சட்ட போராட்டத்தை நான் செய்வேன். நான் என்னால் முடிந்த அழுத்தத்தை கொடுப்பேன். நீட்டே இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம். இதெல்லாம் நீங்க பேசணும்ல. நீங்க பேசாம இருப்பீங்க, வேற ஒருத்தர் என்னைக்காவது பேசுவார். ஒரிஜினா வந்து சம்பந்தம் பேசுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப முதல்வர் விஜய் அவர்களுக்கு இது கவனத்துக்கு போகிறதா? விஜய் அவர்களுடைய பார்வை என்ன? அவருக்கு இதெல்லாம் ஒரு கருத்து இருக்கா இல்லையா? நீங்க சும்மா நீங்க இதுல சோசியல் மீடியால சொல்லி பறக்க விட்டுட்டே இருக்கலாம். தலைவர் அதை முடிவு பண்ணிட்டாரு, இதை முடிவு பண்ணிட்டாரு, சம்பவம் செய்யறாரு, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க அதை மக்களிடம் வெளிப்படுத்தாத போது இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப அவர் வந்து இன்ஆக்சபிளா இருக்கு. இன்னொன்னு, நீங்க தலைமைச் செயலகத்தை கிட்டத்தட்ட நாமக்கல் கவிஞர் மாளிகை மாத்துறீங்க. எதுக்காக மாத்துறீங்க? இன்னும் ஐசோலேட் பண்ணிக்கிறார் தானே. ஐயோ அப்பா, நிறைய பேர் பார்க்க வர்றாங்க, அது கூட எனக்கு தேவையில்லை, யாரையுமே நான் பார்க்க விரும்புறேன், ஒரு ஐசோலேட் பண்ணிக்க விரும்புறீங்க. ஒரு விஷயத்த என்ன ரொம்ப பெருமையா பேசுறாங்க பாருங்க. முதலமைச்சர் திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு அரசு ஊழியர் மாதிரி தொடர்ச்சியாக வேலைக்கு வராரு. காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் வர்றாரு. நீங்க என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ, அது கலைஞரோ, ஜெயலலிதா அவர்களோ எல்லோருக்கும் வீடும் ஆபீஸ் தான். சிஎம் கேம்ப் ஆபீஸ் அது. அந்த கேம்ப் ஆபீஸ்ல போய் எல்லா நேரமும் அரசு அதிகாரிகள் போகலாம். ஆனால் விஜய் அவர்களுடைய அசூர் பில்டிங்க்கு யாரு போகலாம்னா திரைத்துறை சேர்ந்தவர்கள் போகலாம். ஜெகதீஷ் அவர்கள் மூலியமாக திரைத்துறை சேர்ந்தவர்கள், நடிகைகள் போகலாம், இயக்குநர்கள் போகலாம், அவங்களாம் போய் பார்க்கலாம். அரசு அதிகாரிகள் போக முடியுமா? போக முடியாது. யாருக்கு ஆக்சஸ் இருக்கு? புஷியானந்த் போகலாம், இந்த அமைச்சர்கள் யாராவது போகலாம், வெங்கட்ராமன் போலாம், அவங்க தான் போகலாமே தவிர. அப்போ சிஎம்முக்கான கேம்ப் ஆபீஸ்ங்கிறது இல்ல, அந்த இடத்துல இல்ல. சரி, நீலாங்கரி வீட்டுக்கு யாருக்குமே ஆக்சஸ் கிடையாது. நீலாங்கரி வீட்டுக்கு அவர் முதல்ல போறாருங்கிறது தெரியல. ஒரு மீறி போறா அவருக்கு ஆக்சஸ் இல்லை. அதனால அவர் ரெகுலரா போறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சனிக்கிழமை ஏதாவது சிக்கல் வருதுங்க. செம்பரமாக்கம் ஏரியா ஜெயலலிதா கடத்த திறந்துட்டு சனிக்கிழமை இல்லங்க சிஎம் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது எப்படி இருக்கும்? இல்லங்க, அவர் வந்து திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் கடுமையா வேலை வந்தாலும் அவர்கிட்ட எங்க சனிக்கிழமை நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஒரு 2 நாள் கூட மனுஷன் ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்க நீங்க கேள்வி சொன்னீங்களா? அப்படி கிடையாது. 24 மணி நேரமும் 365 நாளும் எனக்கு ஒரு சிஎம். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் தான் சிஎம். அவர் தான் முடிவுகளை எடுக்க வேண்டும். அவர் தான் முடிவுகளை எடுத்து சொல்ல வேண்டும். இல்ல நான் 2 பேரும் டிபெண்ட் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் ஜான் ஆரோக்கியம் பாத்துக்குவாரு, அந்த ரெட்டி பாத்துக்குவாரு, இவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா, அப்போ இது உங்களுடைய ஆட்சியா இல்ல வந்து ப்ராக்ஸி ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார்.